ஹாய் என் தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு சட்டசபையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மிக துல்லியமாக நேரடி ஒளிபரப்பு செய்கிறாங்க. உண்மையிலேயே சட்டசபைக்குள்ளே என்ன நடக்குது, எப்படி இருக்குது, என்ன காரசாரங்கள், என்ன மாதிரி விவாதங்கள் நடக்குது, யார் யார் என்ன பேசுகிறாங்க, மக்களை பற்றி என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய இதை பற்றி சுயலாபத்தை பற்றி எப்படி பேசுகிறாங்க, எல்லாமே நம்ம நேரடி ஒளிபரப்பு பண்ணுறாங்க. மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். அதாவது 2011 தேமுதிகனுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதே அப்பொழுது முதலமைச்சராக இருந்த அம்மையாரிடம் சொன்னார்கள், நேரடி ஒளிபரப்பு பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் பண்ணலை. இப்போ நம்ம மாண்புமிகு மக்கள் முதல்வர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று இந்த 2026ஆம் ஆண்டு புதிதாக முதலமைச்சராகி பொறுப்பேற்று தமிழகத்தையே தெரிக்க விட்டு கொண்டிருக்கும் நமது முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. மிக மிக வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறத கேட்கும்போது நமக்கே ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. இனி அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அதே போல் தான் நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சட்டசபையில் நேரடி ஒளிபரப்புங்கிறது. உண்மையிலேயே தளபதி அவர்களுடைய பேச்சு மிகவும் அற்புதமாக இருக்குது. நேத்திக்கு கூட சொல்லியிருந்தார், தமிழக மக்கள் பணத்தை திருடனவங்களையும் விடமாட்டோம், இனி திருட போகிறவங்களையும் விடமாட்டோன்னு. உண்மையிலேயே அருமையாக இருந்தது. எங்கள் சிஎம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதே போல் இன்னும் சட்டசபைக்குள் நடக்கிற நிகழ்வுகளை அனைத்தும் மக்கள் பார்வைக்கு கொண்டு வரும்படி மிகவும் தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்றும் உங்கள் அன்புடன் கருப்பு கவி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தளபதி ஆட்சி மலர மனமாற வாழ்த்துகிறேன் தளபதி.